நாய்க்குட்டி தத்தெடுக்கணும்னு நினைக்கிறவங்க அது பிறந்து 45 நாள் கழிச்சு தான் தத்தெடுக்கணும். ஏன்னா ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி சொல்லலாமா? 8 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் நாய்க்குட்டி வேணும்னு கேட்டான். ஆனால் வீட்டில் பெரியவங்க சம்மதிக்கலை. 5 வருஷ காத்திருப்புக்கு பின்னாடி வீட்டில் உள்ள பெரியவங்க மனசை கரைச்சு அவன் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு குட்டியை தூக்குறதுக்கு அனுமதி வாங்கினான். அந்த குட்டியோட 30வது நாள் வீடியோ அனுப்புனாங்க பிரீடர். அந்த குட்டி ரொம்ப அழகா இருந்தான். அவனை பார்த்ததுமே வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடலாம் போல தோணுச்சு. ஐயோ, அவ்வளவு அழகு, அவ்வளவு கியூட்டு. ஆனா நாய்க்குட்டியை எடுக்க போறோம் அப்படிங்கவுமே ஒரு வெட்டினரி டாக்டரை கன்சல்ட் பண்ணோம். அவர் என்ன சொன்னார்னா, எந்த நாய்க்குட்டியா இருந்தாலும் 45 நாட்களுக்கு பிறகுதான் தத்தெடுக்கணும்னு சொன்னார். ஏன்னா அந்த 45 நாட்கள்ல தான் அம்மாவோட தாய்ப்பால்ல இருந்து நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுகிறதாம். அதோட அம்மா எங்கே தூங்கணும், எங்கே சாப்பிடணும், எந்த இடத்துல டாய்லெட் போகணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுத்தருவாங்க போல இருக்கு. அதே மாதிரி மனிதர்கள்ட்டையோ இல்லை பிற விலங்குகள்கிட்டயோ எப்படி நடந்துக்கணுங்கிறதையும் அம்மா தான் கற்றுத்தருவாங்களாம். அவங்க குட்டிகளோட விளையாடும் போது நமக்கு பிரியமானவங்களை எந்த அளவுக்கு வாயினால பிடிக்கணும், அதாவது கடிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடுவாங்களாம். நாம அதை சீக்கிரம் பிரிச்சிட்டோம்னா பாதுகாப்போட அதோட தைரியம், நம்பிக்கை எல்லாமே பாதிக்கப்படும் டாக்டர் சொன்னார். மறுபடியும் பிரீடர் அனுப்பின வீடியோவை பார்த்தோம். இப்ப எடுத்தா நம்மள சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அந்த குட்டிக்கு அதோட ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா? யோசித்தோம். அதனால 45 நாள் காத்திருந்தோம். இன்னைக்கு எங்க வீட்டுல அவன் நாய் இல்ல, எங்க குடும்பத்துல ஒருத்தனா இருக்கான். இவன் பைரவன். இவன் ஸ்ட்ராங்கா இருக்கான். நீங்களும் தெரிஞ்சுக்குங்க, நாய்க்குட்டி அடாப்ட் பண்ணும் போது 45 நாளைக்கு முன்னாடி எடுக்காதீங்க. இந்த வீடியோல நான் சொன்னது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நாய்க்குட்டி எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, இல்லை வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி.